அதாவது பாதுகாப்பாக குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி உபகரணங்கள் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ப்ளஸ் சொன்ன மேக் இன் இந்தியா தொடரணும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த இது டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட திங்க் பண்ணுவாங்க கிடையாது. சரிங்க. உள்துறை நிதி ஆலோசகர், ப்ளஸ் கிளப் நண்பர்கள் தொடர்ந்து அப்படியே அதனோட வயசனிங்கில் இருந்து இன்னை வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய விஐபி கஸ்டமர், அவங்க நம்பரு 01 முடியும். 201 ஆரம்பிச்சது 1952 நினைக்கிறேன். அவங்க அப்பா காலத்து அதுக்கு முன்னால இருந்து தலைமுறையாக அந்த பந்தம் தொடருது. ஆர்எம்கேவி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் தலைமுறையாக பந்தம் தொடருது. பெஸ்ட் கஸ்டமர் ரூரல்ல அப்பப்ப தடைகள் வந்த பொழுதும் அதாவது அதை அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள்னா இதுகெல்லாம் ரொம்ப நல்ல உள்ள இதுல பிரான்சைசிஸ், எங்களுடைய தொழில் பங்குதாரர்கள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் மதிய வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட மாட்டேன். நான் ரொம்ப நேரம் பேசணும்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ தே ஆர் தி ஸ்டார்ஸ் ஆஃப் த ஷோ டுடே. ஏன்னா ப்ளஸ் கிளப் வந்ததுனால அவங்களுக்கு டைம் ஷெட்யூல் இருக்கும். அவங்க ஒரு இடத்துலையும் ஒரு டைம் ஷெட்யூலில் ரிப்பீட்டடாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அதனுடைய முதற்கட்டமாக இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால், திருநெல்வேலி வர்த்தக பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதில் 3 வருவாய் மாவட்டங்கள் இருக்குது. ஒன்று திருநெல்வேலி, 2வது தூத்துக்குடி, 3வது தென்காசி வருவாய் மாவட்டம். ஸோ இந்த 3 மாவட்டங்கள் உள்ளடக்கிய அந்த பகுதிகளில் இப்போது நேற்று வரை 200 4G மொபைல் கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 200 நம்பர்ஸு 4G டவர்ஸு. தமிழகத்தில் இது ஒரு அதிக அளவிலான எண்ணிக்கை. நம்ம தென்காசி பகுதியில் குற்றாலம் சாரல் விழா அப்போ நாம் இந்த சேவையை வழங்க ஆரம்பித்தோம். கரெக்டாக சாரல் விழா, அதாவது ஆகஸ்ட் 16லேருந்து சாரல் விழா, 15ஆம் தேதி நம்ம கமிஷன் பண்ணினோம். அதுலேருந்து இதுக்குள்ளே 200 கோபுரங்கள் 4G கோபுரங்களாக மாற்றி அமைக்கப்படுத்தப்பட்டுள்ளது. சேவை மேம்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ மாநகர பகுதிகளும் அர்பன் பகுதிகளுக்கும் இன்னும் 1-2 மாதங்களில் இந்த 4G சேவை வழங்கப்படும். இந்த 4G சேவையானதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, எண்டு டு எண்டு இந்திய உபகரணம், நம்மளுடைய லோக்கல் C.dot எக்யூப்மெண்ட், பிஎஸ்என்எல், தேஜஸ்ங்கிற இந்திய நிறுவனம். ஸோ ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா, ஒரு பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல் பேசுகிறார் அப்படின்னா, A to Z இந்தியாவுக்குள்ளே, இந்தியன் எக்யூப்மெண்ட்குள்ளேயே, இந்திய உபகரணத்துக்குள்ளேயே தான் அந்த கான்வர்சேஷன், வாய்ஸோ டேட்டாவோ கம்ப்ளீட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு கீழே C.dot மூலமாக பிஎஸ்என்எல் இந்த 4G சேவைகளை வழங்கிட்டு இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் அதிக கோபுரங்கள் உள்ளது திருநெல்வேலி தான். 200 கோபுரங்கள் இன்னும் நிறையா வந்துட்டுருக்கு. மொத்தம் 564 கோபுரங்களில் இன்னும் பாக்கி உள்ள கோபுரங்களும் கூடிய சீக்கிரம் நவீன மேம்படுத்துதலுக்கு கீழே இன்னும் 2 மாதங்களில் திருநெல்வேலி மாநகரம், தூத்துக்குடி மாநகரம், மற்ற இதர பகுதிகள், விடுபட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4Gங்கிறது 2 பேண்டில் கொடுக்கும். 700 பேண்டு, 2100 பேண்ட். நம்ம தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப உள்ளே போக வேண்டாம். ஆனால் ஒரு அதிநவீன சேவை, அதிவேக சேவை, பாதுகாப்பான சேவை, நம்பகமான சேவை, ரொம்ப முக்கியம் கட்டண விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இன்றி. அதுதான் இன்றைக்கி இந்திய தொலைத்தொடர்பு துறையில் நம்ம பார்த்தோம்னா பிஎஸ்என்எல் தான் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் டேட்டா சேவை வழங்கி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த 4G சேவைகள் நம்ம நவீனப்படுத்தும் பொழுது அந்த 4G ஸ்பீடு, அந்த குவாலிட்டி, அந்த செக்யூரிட்டி சர்வீசஸ்ஸு அது வித்தவுட் எனி சேஞ்ச் இன் டேரிஃபு இருக்கிற டேரிஃப்லேயே தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது தொடரும். இது மொபைலில் இந்த 24 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 25வது வருஷத்தில் போகும்பொழுது நம்ம பிஎஸ்என்எல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதனை. நாம் டிவி அப்படிங்கிற ஒரு சேவை, அதாவது டிவி சேவையும் இப்போ பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கஸ்டமர்ஸுக்கு லான்ச் பண்ணப்பட்டிருக்கு, நிர்மாணிக்கப்பட்டுள்ளது, துவக்கப்பட்டுள்ளது. வி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது. பரிசார்த்த முறையில் நேற்று நம்ம அதை டெஸ்ட்டு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 24 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 25 வருஷம் அடியெடுத்து வைக்கும்போது அந்த மாதிரி ஒரு புதிய சேவையும் கொடுக்கணும். இது பிஎஸ்என்எல்லோட எஃப்டிடிஹெச் வாடிக்கையாளர்கள், அதாவது ஃபைபர் இன்டர்நெட் சேவையை பயன்படுத்தக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த சேவை கூடுதல் சேவையாக வழங்கப்படும். இந்த சேவை எப்படின்னா,
இது ஐபிடிவி மாதிரி கிடையாது, டிஷ் டிவி மாதிரி கிடையாது, ப்ராட்காஸ்ட் மாதிரி கிடையாது. இது பேர் வந்து ஐஎஃப்டிவி, இன்ட்ராநெட் ஃபைபர் டிவி. ஸோ வந்து பிஎஸ்என்எல்லில் ஒருத்தர் வந்து ஒரு பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த இன்டர்நெட் ஃபைபர் வழியாகவே இந்த மோடம் வழியாகவே இந்த சேவை வழங்கப்படும். ஆனால் இந்த சேவைக்கு தேவையான உபகரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மற்றதில் செட்டாப் பாக்ஸ்னு வச்சுருக்காங்க. நம்ம இதில் என்னென்னா ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் டிவி, ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் டிவி அல்லது அதற்கும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமுடைய டிவி, அந்த டிவியில் அது வேலை செய்யும். அதாவது ஆண்ட்ராய்டு 9, 10, 11, இப்போ இந்த டிவி 12. ஸோ இந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட டிவிகளில் இது வேலை செய்யும். இது காம்பேட்டிபிள். இது பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் சர்வீஸ்லேயே கிடைக்கும். இது வந்து இதை ஒட்டி இப்போ வந்து எஃப்டிடிஹெச் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் டே. இந்த ஃபவுண்டேஷன் டேயை வந்து இன்னும் சலுகை இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த 4G செல் கோபுரங்கள் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறதுல சில இடங்களில் வந்து வருவாய் இல்லாத பகுதிகளில் தனியார் நுழையிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி பகுதிகளில் அந்த கிராமப்புற மலைப்பகுதி மக்களுக்கு யூஎஸ்ஓ டவர் அப்படின்னு ஒன்று நிர்மாணித்து அவங்களுக்கும் 4G கொடுத்துட்ருக்கோம். அது வந்து மொத்தம் 12 டவர் இருக்குது. இந்த 12 டவரில் வந்து 10 டவர் திருநெல்வேலி மாவட்டம், 2 டவர் தென்காசி மாவட்டம், 2 டவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இதுக்கு பேரே வந்து 4G சேச்சுரேஷன் ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு மத்திய அரசோட டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு அங்கமாக 4G சேச்சுரேஷன் அப்படின்னா முழுமையான 4G வழங்கப்பட்ட பகுதி அப்படின்னு இந்த இது வந்திருக்கு. ஸோ இது வந்து இதுக்கு யூஎஸ்ஓ ஃபண்ட் இருக்குது. யூஎஸ்ஓ ஃபண்டு மூலமாக நம்ம வந்து இந்த சேவைகளை வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மொபைலில் ஒரு பகுதி. அதாவது 564 மொத்த டவர் எண்ணிக்கை. இது வரைக்கும் 200 பண்ணியிருக்கிறோம் 4G டவர் நேற்று வர. இந்த 200 டவரில் வந்து இப்போ மலைப்பகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குற்றாலம், செங்கோட்டை, கடையநல்லூர் அந்த மாதிரி பகுதிகள், அப்புறம் நாங்குநேரில் கொஞ்சம் பகுதிகள், மேக்கரை கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இது படிப்படியாக விரிவு பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் தனியார் துறையிலேருந்து நம்மகிட்ட வந்துட்டுருக்காங்க. புதிய வாடிக்கையாளர்களும் வந்துட்டுருக்காங்க. சில பேர் வந்து அந்த சிம்மை அங்கேயே விட்டுட்டு புதிய வாடிக்கையாளர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக உள்ள க்ரோத் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு க்ரோத்துன்னு தான் சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23-24,000 கஸ்டமருக்கு மேலே நம்மகிட்ட வந்துட்டாங்க.